சுற்றி வட்டார மாதிரி ஒரு 20 ஊர்ல இருந்து இந்த தொழில் தங்கி தான் வேலையை செஞ்சிருக்கோம். வேற வேலை தருமபுரி மாவட்டத்தில் வேற எந்த வேலையுமே இல்லை. இது ஒரு வறட்சி பகுதினால எந்த தொழிலுக்கும் எங்களால் போக முடியல. படித்தவங்களுக்கும் வேலை கிடைக்கல. அதனால சுய தொழிலாக அந்த தொழிலை செஞ்சு மத்தம், நூல் வேலையாட்டம், பல பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் சந்திச்சு வரோம். இந்த நெசவு தொழிலை நம்பி தான் நாங்க இருக்குங்க. இப்ப காலங்காலமா நாங்க செஞ்சுட்டு வந்தோங்க. ஏதோ கூட கொஞ்சம் குடிச்சு நாங்க நகராட்சியில வரி விதிச்சுதான் இது யார் வந்தாலும் இது பண்ண முடியாது. மேல இருந்து வேற ஆள் அனுப்பிச்சு விடுவோம் நாங்க, நீங்க பிரச்சனை பண்ணா. இப்போ திடீர்னு 12% வரி, அந்த வரி எங்களால சமாளிக்க முடியாது. சாதாரண கைத்தொழில் இதை நம்பி ஒரு 4000 குடும்பம் இருக்கு. நாங்க 700 ரூபாய்க்கு 4 பேர் வேலை செஞ்சு இதில் வரியும் கட்ட முடியல. தருமபுரி மாவட்டம் அனுசாரம். என் பேர் தவப்புடுவான். நாங்க குறைஞ்சபட்சம் 15 வருஷத்துக்கு 20 வருஷமா தொழில் தான் செஞ்சுட்டு இருக்கோம். எங்க கோவத்தையில இருந்து இதுல பல ஊர்ல இருந்து அனுசாரம், லலிகம், எட்டிமரத்துப்பட்டி, கலெக்டர் ஆஃபீஸ், பாரதிபுரம், லக்கிம்பட்டி, சுற்றி வட்டார மாதிரி ஒரு 20 ஊர்ல இருந்து இந்த தொழில் தங்கி தான் வேலையை செஞ்சிருக்கோம். வேற வேலை தருமபுரி மாவட்டத்தில் வேற எந்த வேலையுமே இல்லை. இது ஒரு வறட்சி பகுதினால எந்த தொழிலுக்கும் எங்களால் போக முடியல. படித்தவங்களுக்கும் வேலை கிடைக்கல. அதனால சுய தொழிலாக அந்த தொழிலை செஞ்சு நம்பி வரோம். இதில் தொழில் மந்தம், நூல் வேலையாட்டம், பல பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் சந்திச்சுன்னு வரோம். இதில் தமிழ்நாடு அரசு 1000 யூனிட் இலவச மின்சாரம் கொடுக்குது எங்களுக்கு. இதில் இலவச மின்சாரம் கொடுக்குறது கமர்ஷியல் கரண்ட் தருமபுரி நகராட்சி 12% ஒரு அடிக்கு வரி விதிக்கிறோன்ட்டு கொண்டாந்து இருக்கிறாங்க. இது குடிசை தொழில் இல்லை, சுய தொழில் மாதிரி கைத்தொழில் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். 3 பேர் செய்யறது நாங்க குடிசை தொழில் சொல்றாங்க அவங்க. ஆனா இது கைத்தொழில் 9 பேருக்கு மேல செஞ்சா மட்டும்தான் சிறு தொழில். இது இன்டர்நேஷனல் கரண்ட். நீங்க கரண்ட் ஆஃபீஸ்ல போய் பாருங்க. நாங்க நகராட்சியில வரி விதிச்சுதான் இது யார் வந்தாலும் இது பண்ண முடியாது. மேல இருந்து வேற ஆள் அனுப்பிச்சு விடுவோம் நாங்க, நீங்க பிரச்சனை பண்ணா அப்படின்னு பயமுறுத்துறாங்க. இது ரொம்ப மனசுக்கு எல்லாருக்குமே வேதனையா இருக்குது. இந்த வரி விதிச்சா ஒரு நாளைக்கு 5 பேர் சேர்ந்து செஞ்சாதான் 700 ரூபாய் கூலி வருது. இந்த 700 ரூபாய் கூலி வச்சு எதுவுமே செய்ய முடியாது. இன்னைக்கு ஒரு மேஸ்திரி வேலைக்கு போனா கூட 1000 ரூபாய் கேட்கறாங்க. நாங்க 700 ரூபாய்க்கு 4 பேர் வேலை செஞ்சு இதுல வரியும் கட்ட முடியல. இங்க இருக்கிறவங்க யாருமே சொந்தமா வீடு வாங்கி இது வரைக்கும் கட்டல. இலவசமா லோன் வந்தது எல்லாத்தையும் வச்சு இந்த கவர்மெண்ட்ல அலாட்மெண்ட் இதை வச்சுதான் எல்லாமே வீடு கட்டிக்கிறாங்க. கடன் வாங்கி பேங்க் வாங்கி தான் கட்டிருக்கிறாங்க. யாரும் பெருமுதலாளியும் ஒன்றும் பெருசா யாரும் சம்பாதிச்சு எதுவுமே செய்ய முடியாது. அன்றாட வாழ்க்கையை கட்டானதே பெரிய விஷயமா இருக்குது. இங்க இந்த மாதிரி தமிழக அரசு நகராட்சி வதிவிக்கிறதுக்கு ரொம்ப தாண்டூரித்தனமா தானாவே கையில் எடுத்துட்டு தானாவே எல்லாமே செய்யறாங்க. யாரையும் எந்த இது கட்டாலையும் யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்ற மாதிரி பேசுறாங்க. வணக்கம், என் பேர் கார்த்திகேயன். நான் தருமபுரி மாவட்டம் அன்னசாரம் நகரத்தை சேர்ந்தவன். எங்களுக்கு இந்த நெசவு தொழிலை நம்பி தான் நாங்க இருக்குங்க. இப்ப காலங்காலமா நாங்க செஞ்சுட்டு வந்தோங்க. ஏதோ கூட கொஞ்சம் குடிச்சுங்க. இப்போ திடீர்னு 12% வரி, அந்த வரி எங்களால சமாளிக்க முடியாது. அதனால நம்ம தருமபுரி மாவட்டம் தமிழக அரசு 2 பேரும் சேர்ந்து எங்க தொழிலுக்கு ஒரு தீர்வு காணுங்க. எங்க வாழ்க்கையே இதுலதான் இருக்குது. இதை விட்டா எங்களுக்கு எதுவுமே கிடையாது. வேற எந்த தொழிலுக்கு போனாலும் எங்களை சேர்த்த மாட்டாங்க. நாங்க அதனால இதை நம்பி கூழ் குடிக்கிறோங்க. மேற்கொண்டு அந்த வரியை ரத்து பண்ணி எங்களுக்கு பழைய மாதிரி எதுவும் உதவிக்காதீங்க. இது கூலி தொழில எதுவுமே இல்லை, சாதாரண கைத்தொழில். இதை நம்பி ஒரு 4000 குடும்பம் இருக்கு. அந்த 4000 குடும்பம் பாருங்க. இந்த தொழிலை தவிர வேற எந்த தொழிலும் எங்களுக்கு தெரியாது. வேற வழி இல்லாம தான் இந்த தொழிலே நாங்கள் செய்யறோம். இதுல வருமானத்தை வச்சு யாரும் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம். தமிழக அரசு தலையிட்டு எங்களுக்கு இந்த உரிய பதில் கொடுக்கணும். இதுக்கு மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் இணைஞ்சு எங்களுக்கு வரி இல்லாம இதை இலக்கை எங்களுக்கு கொடுக்கணும். நான் தாழ்மையோட கேட்டு